வெல்கம் பேக் டு விண்டேஜ் ஆன்லைன் எலக்ட்ரானிக் கோர்ஸ். நம்ம சேனலில் ஏற்கனவே 2 ஆன்லைன் லெசன்ஸ் நம்ம போட்டாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஏசி, டிசி, ரெக்டிஃபயர், ஃப்ரீக்வன்சி, ஆசிலேட்டர், இந்த மாதிரி பேசிக்காக சில விஷயங்களை பார்த்தோம். இது வந்து 3rd லெசன். இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பவர் சப்ளை. எல்லா விதமான எலக்ட்ரானிக் டிவைசஸுக்கும் பவர் சப்ளை வந்து முக்கியமானது. இப்போ உள்ள லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடாப்டர் கொடுப்பாங்க. ஆனால் விண்டேஜ் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர், எல்லா பவர் சப்ளைக்கும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர், ஒவ்வொரு டிவைஸ்லையும் ஒவ்வொரு விதமான பவர் சப்ளை இருக்கும். சில இதில் பார்த்தீங்கன்னா 6 வோல்ட் இருக்கும், சில இதில் வந்து 9 வோல்ட் இருக்கும், சில இதில் 12 வோல்ட் இருக்கும். வால்வு ரேடியோவில் பார்த்தீங்கன்னா 250 வோல்ட்டுக்கு மேலேயும் வரும். சில டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நமக்கு கடையில் கிடைக்கும், 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர், 9 வோல்ட் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆனால் அந்த வால்வு ரேடியோக்குள்ள டிரான்ஸ்ஃபார்மர்லாம் நம்ம கடையில் வாங்க முடியாது, நாம தான் ரெடி பண்ணணும். கலெக்டி ரெடி பண்ணதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு மல்டி டேலண்டட் மெக்கானிக்கு கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை ஆல்டர் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சிலர் கேட்கலாம், டிரான்ஸ்ஃபார்மர் நாங்கள் ஏன் சார் கலத்தணும்னு சொல்லி கேட்பீங்க. டிரான்ஸ்ஃபார்மரை கலற்றி அதை ஆல்டர் பண்ணாதான் நம்ம சில பிளேயரை வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து பேன் ஆயிருக்கு, பார்த்தாலே தெரியும். பவர் சப்ளை ப்ராப்ளத்தினால இது பேன் ஆயிருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்மரை எப்படி கலத்துறேன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை கலட்டணும்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்புல ஒரு சின்ன பிளேட் வேணும். இதே மாதிரி ஒரு சின்ன லிவர் வேணும். இது வந்து ஹேக்ஸா பிளேட்ல கட் பண்ண ஒரு சின்ன பீஸ். இது ஃபுல் ஹேக்ஸா பிளேட், அதை உடச்சி எடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு பீஸ் வேணும். ஸோ நமக்கு வந்து நம்மகிட்ட என்ன பொருள் இருக்கோ அதுதான் நம்மளோட டூல்ஸ். ஓகே, இந்த 3 இருந்தால் போதும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம கலட்டிடலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து கீழே இந்த மாதிரி ஒரு பேஸ் பிளேட் இருக்கும். இந்த பேஸ் பிளேட்டை வந்து இந்த மாதிரி கலத்திடலாம். இது ஈஸியாக வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு அயன் பீஸ் மாதிரி தான் தெரியும் பார்க்கறதுக்கு, ஆனால் இது அயன் பீஸ் கிடையாது. ஸோ இதுக்குள்ள வந்து நிறைய தகடு, அதாவது ஈகோர் ஐகோர்னு சொல்லுவோம், அதை ஒன்றுக்குள்ள ஒன்று அந்த மாதிரி செருகி வச்சிருக்கோம். ஸோ அதுதான் பார்க்கறதுக்கு நமக்கு இந்த மாதிரி அயன் பீஸ் மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ முதல்ல என்ன பண்ணோம்னா, இப்படி பார்த்தீங்கன்னா கட்டு தெரியுது பாருங்க. இந்த இது இவ்வளோடவும் இப்படி இருக்கு. இங்கே வந்து இது ஃபுல்லாக இருக்கு, இங்கே ஒரு சின்ன பீஸ் இருக்கு. ஸோ இது அவ்வளோ ஐகோர், இங்கே கொஞ்சம் பீஸ் இருக்கு, இங்கே ஒரு கொஞ்சம் பீஸ் இருக்கு. ஸோ இது டிரான்ஸ்ஃபார்மரை பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செட் ஐகோரை நம்ம தட்டி கலத்தணும். ஈஸியாக கலத்திடலாம். இந்த மாதிரி இது தட்டுறதுக்கு சுத்தியலுக்காக யூஸ் பண்றேன். அதாவது கரெக்ட் பொசிஷன்ல வச்சு தட்டினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுதான் ஐகோர். ஒரு செட் வந்துட்டு நான் அடுத்த செட்டை கலத்துறேன். ஸோ இவ்வளோ ஈஸியாக வராது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். நான் ஏற்கனவே கலத்தி மாட்டினது, அதனால தான் இவ்வளோ ஈஸியாக வருது. இது பாருங்க, 3 செட் ஐகோர் கலத்தியாச்சு. என்ன இங்கே 2 செட் இருக்கு, இங்கே ஒரு 3-4 செட் இருக்கு. இந்த சைடு ஃபுல்லாக கலத்தியாச்சு. ஸோ எல்லா ஐ கோரும் வந்துட்டு, இதான் ஐ. இப்போ இந்த ஈ கோரை கலத்துறதுக்காக இங்கேருந்து இங்கே சொறி இருக்கும், இங்கேருந்து இங்கே சொறி இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு சைடு நான் இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு நான் தட்டுறேன். ஒரு செட்டு கலந்துட்டுனா அடுத்த செட்டு ஈஸியாக வந்துடும். நான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கூட எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம் கலத்தும் போது நீங்கள் இவ்வளோ ஈஸியாக கலத்த முடியாது. அது கொஞ்சம் டெக்னிக்காக பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது பார்க்குறதுக்கு ஈ மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ஈ கோர், இது வந்து ஐ கோர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சிங்கிள் ஈ இருக்கும், மீதி எல்லாம் 3-4 சேர்ந்து இருக்கும். இந்த அட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஈ இருக்கும். அதே மாதிரி இந்த அட்டத்துலையும் ஒரு சிங்கிள் ஈ இருக்கும். அப்படின்னா தான் அந்த ஐகோர் வந்து அதுக்கு இடையில செட் ஆகும். ஸோ இப்போ எல்லாம் எடுத்தாச்சு. இதுதான் காயில்.
பிரைமரி கட் ஆயிருக்கு பாருங்க. இதை உள்ள இருக்கக்கூடிய காயில், இதுல 2 செட்டு காயில் இருக்கு, உள்ள ஒரு செட்டு காயில் இருக்கு. நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன். ஏற்கனவே டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து இது மேலே இருக்கிறது வந்து செகண்டரி, உள்ள ஒரு செட்டு காயில் இருக்கும், அதுதான் பிரைமரி. அது 230 வோல்ட் ஏசி. இங்கே பாருங்க, இந்த மாதிரி 2 காயில் இருக்கு. இது வந்து ரொம்ப நைஸாக இருக்கும், நம்ம முடியோட கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இது வந்து செகண்டரிக்கு யூஸ் பண்ணுறது. மோஸ்ட்லி இந்த மாதிரி திக்காக இருக்கும், திக்காக இருக்கு பாருங்க இந்த மாதிரி காயில். ஏன்னா இது வந்து 230க்கு நம்ம பண்ணும்போது நிறைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து கூடுதல் வரும். இது கம்மியாக தான் வரும், 12 வோல்ட்டு. ஸோ அந்த வோல்ட்டுக்கு தக்கதான் நம்ம டர்ன்ஸ் வரும். இதுக்கு ஒரு கால்குலேஷன் உண்டு. அதாவது இந்த ஏரியா எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதுக்கு தக்க இத்தனை வோல்ட்டுக்கு இவ்வளோ டர்ன்ஸ் சுற்றணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் உண்டு. அது வேணும்னா நீ கமெண்ட்ல போடுங்க, நான் அடுத்த வீடியோவில் என்ன ஏரியாவுக்கு எத்தனை டர்ன்ஸ் சுற்றினா எத்தனை வோல்ட்டு, ஸோ அந்த மாதிரி உள்ள கால்குலேஷன்ஸ் நான் வேணா போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, செகண்டரி இது 12 வோல்ட்டுக்கு சுற்றிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை எதுக்கு கலத்துறோங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கலத்தியாச்சு. எந்த காயில் ப்ராப்ளம் இருக்கோ அந்த காயிலை நம்ம பிரித்து எடுத்துட்டு அதுக்கு பதிலாக புது காயில் எத்தனை டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம கால்குலேஷன் பண்ணி சுற்றிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ 12 வோல்ட்டுக்கு சுற்றிருக்கு. இது 50 டர்ன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. இது வந்து 50 டர்ன்ஸ் இருக்குது. எனக்கு இதை 6 வோல்ட்டாக மாற்றணும்னா ஒரு 25 டர்ன்ஸை கட் பண்ணி எடுத்துட்டு மீதியே முன்னாடி இருந்த மாதிரி உயர போட்டு இந்த ஐகோர்லாம் போட்டு எடுத்துட்டோம்னா இன்புட் 230 வோல்ட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து 6 வோல்ட் வரும். கூடுதல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இந்த திக்னஸை குறைச்சிட்டு இப்போ 50 டர்ன்ஸ் இருக்குன்னா நம்ம 100 டர்ன்ஸ் சுற்றணும். அப்படின்னா 12 வோல்ட் 24 வோல்ட்டாக மாறும். நம்ம நினைச்ச வோல்ட்டை இதில் கொண்டு வந்துடலாம். இது வால்வு ரேடியோவில் உள்ள பவர் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த வால்வு ரேடியோவில் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்குன்னா, அதாவது இன்புட் வந்து 230 வோல்ட் ஏசி, அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 2 செட்டு காயில் இருக்கும். ஒரு செட்டு காயிலில் வந்து 6.3 வோல்ட் வரும். இந்த மாதிரி 2 டெர்மினல் எடுத்திருப்பாங்க, அதில் 6.3 வோல்ட் தான் வரும். இன்னொரு செட்டு காயிலில் வந்து 250 வோல்ட் 250 வோல்ட். ஸோ இந்த எல்லா வால்வு ரேடியோலையும் இதே மாதிரி இருக்காது. சில ரேடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வோல்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தக்க நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டேன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி இத்தனை வோல்ட் இதில் வரும் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த டேப்பிங் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, இங்கே பாருங்க, இடையில இப்படி எடுத்து ஒரு ஒயரை இந்த மாதிரி மடக்கி எடுத்துருவாங்க, திருப்பி சுற்றிருப்பாங்க. அடுத்த டேப்பிங் இந்த மாதிரி வரும், போட்டுட்டு இந்த மாதிரி சுற்றிருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு 2 டேப்பிங் எடுத்தாச்சு. இதில் தேய்ச்சிட்டு இதில் சோல்டரிங் பண்ணோன்னா 1 வோல்ட் வரும், இதில் இன்னொரு வோல்ட் வரும். இது காமன். ஸோ இப்போ நம்ம தேவையான வோல்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்மரை ரெடி பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோம். ஸோ ஒரு ஒயர் வந்து இங்கே இருக்குது, ஒரு ஒயர் இங்கே இருக்குது. நம்ம தேவையான வோல்ட்டுக்கு நம்ம காயிலெலாம் போட்டாச்சு. பிரைமரி கட்டாகி இருக்குது, நான் இப்போ அதை களத்தில். ஸோ ஓகே, இப்போ இதுக்கு மேலே ஒரு டேப் அடிக்கணும். ஸோ ஆல்ட்ரு பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு டேப் அடிச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், இந்த ஐகோரை செட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஈகோர் எடுத்துக்கணும். ஒரு சைடு கொடுத்துட்டேன். ஸோ இனி இந்த பக்கம் இங்கே இருந்து அடுத்தால 2-3 ஈகோர் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எத்தனை ஈகோர் கொடுக்குறோமோ அந்த கேப் வேணும், அதுக்கு தக்க நம்ம ஐகோர் போடணும். இது பாருங்க, இவ்வளோ கேப் விடுது, இது ஐகோர் போடுறதுக்காக. ஸோ நான் ஃபர்ஸ்ட்ல மட்டும் ஒரு சிங்கிள் ஈகோர் வச்சு அதுக்கப்புறம் ஒரு 3 ஈகோர் சேர்த்து இந்த பக்கம் சொல்லியிருக்கேன். அடுத்த 3 ஈகோர் இங்கிருந்து சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு 3-4 ஈகோர் நம்ம இங்கிருந்து எடுத்துக்கலாம். கணக்கு கிடையாது, 3, 4, 5 எடுத்துக்கலாம். ஒரு சிங்கிள் ஈகோரை மட்டும் தனியாக வச்சுக்கணும் கடைசியில் மாட்டுறதுக்காக. சில சமயங்கள் அந்த மாதிரி நம்ம கலத்தி மாட்டும் போது ஃபர்ஸ்ட்ல வந்து ரொம்ப டைட்டாக மாட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மாட்டும் போது 1-2 ஐகோர் வந்து நமக்கு மீதி வரும். எப்பவுமே இந்த மாதிரி கலத்தி மாட்டும் போது சில சமயங்கள் அந்த மாதிரி மீதி வரும். ஏன்னா நம்ம ரொம்ப டைட் பண்ணி நம்ம பண்ணும்போது உள்ள காயில் கட் ஆயிடக்கூடாது, அதனால கரெக்டாக போட்டால் போதும். ஸோ இதுக்கு மேலே நம்மளால போட முடியாது. ஒரு ஈகோர் வந்து மீதி, இந்த பக்கம் சிங்கிள் ஈகோர், இந்த பக்கம் சிங்கிள் ஈகோர் இருக்கு. அதனால இனி எவ்வளோ கேப் இருக்கோ அதுக்கு தக்க, இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 4 ஐகோருக்குள்ள கேப் இருக்கு. ஸோ 4 ஐகோரை சேர்த்து வச்சு நான் இதில் போடணும். இதில் வந்து 3 ஐகோர் போடலாம்னு நினைக்கிறேன்.
அது பார்த்தாலே தெரியும். அதுக்கு மேலே போட்டோம்னா அது வந்து பல்ஜ் ஆயிரும். அதனால எவ்வளோ கேப் இருக்கோ அதுக்கு தக்க நம்ம போட்டுகிட்டே வரணும். இதில் 3, அடுத்ததுல 4. இங்க பாருங்க கேப் பெருசா இருக்கு. அடுத்ததுல 3. ஸோ ஒரு சைடு ஃபில்லப் ஆயிட்டு. ஓகே, ஸோ இதே மாதிரி இந்த பக்கமும் ஃபில்லப் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பீஸ் வச்சு, அயன் பீஸ் வச்சு இந்த மாதிரி தட்டணும். இது ரொம்ப டைட்டாக இல்லைன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபங்க்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா ஒரு ஹம்மிங் வரும். சில இடங்களில் டிரான்ஸ்ஃபார்மர் ஹம்மிங் வருதுன்னா அது காரணம் வந்து இந்த ஈக்கோர் ஐக்கோர் வந்து நம்ம கரெக்டாக போடலைன்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே கலத்துறது மாதிரி இந்த ஒயர் எப்போவுமே மேலே வரணும். ஸோ இதை இந்த மாதிரி பொசிஷனில் போடணும். இந்த ஒயர் வந்து மேலே வரணும். இதை எப்படி கலட்டணுமோ அதே மாதிரி இந்த பேஸ் பிளேட்டு போட்டு இங்கேயும் டைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே இருந்த டேன்ஸ் வேறு மாதிரி இருந்திருக்கோம். இப்போ நமக்கு தேவையான அளவு டேன்ஸை போட்டாச்சு, நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி. ஸோ இந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம தேவைக்கு தக்க ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எத்தனை டைப்பான டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னு பாருங்கள். பொதுவாக வந்து மெக்கானிக் வந்து இந்த மாதிரி ஒரு எலிமினேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1.5 to 12 போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு சைடு வந்து ஸ்டார்டிங் எண்டு இந்த மாதிரி சுற்றி ஒரு 1.5 வோல்ட்டுக்கு எடுத்துட்டு திருப்பி உள்ளே கொண்டு போய் பழையபடி சுற்றிட்டு 3 வோல்ட்டுக்கு இதில் எடுத்திருப்பாங்க. பழையபடி உள்ளே சுற்றிட்டு 4.5க்கு எடுத்திருப்பாங்க. பாருங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இங்கே 230 வோல்ட் நம்ம கொடுத்துட்டு மல்டிமீட்டரை இதுக்கும் வச்சிங்கன்னா 1.5 வோல்ட் வரும். இதுக்கும் வச்சிங்கன்னா 3 வோல்ட் வரும். இதுக்கும் வச்சிங்கன்னா 4.5, இதுக்கும் வச்சிங்கன்னா 12 வோல்ட் வரும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மல்டி டேப் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். இது வந்து எலிமினேட்டருக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து ஒரு ரோட்டரி சுவிட்சில் இந்த மாதிரி ஒரு ரோட்டரி சுவிட்சில் கனெக்ட் பண்ணி இது வந்து இந்த பக்கம் இருக்கும்போது 1.5 காமிக்கும். எடுத்து ரெக்டிஃபயர் போட்டு அவுட்புட் எடுத்திருப்பாங்க. இதை எப்படி ரோட்டரி சுவிட்சில் கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எலிமினேட்டர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இதுக்கு தனி வீடியோ போடுவேன். ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே அந்த டெஸ்ட் லேம்பு நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அதை வந்து எப்படி அதுக்கு கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறேன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் அடுத்த வீடியோவில் நான் அதை போடுறேன். அது மாதிரி உங்களுக்கு இது தேவைன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் போட்டு தரேன். இன்னொரு டைப்பான டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலாந்து இந்த மாதிரி அங்கே உள்ள செட்டு பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம 230 கொடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணோம்னா இதை நம்ம 230 கொடுத்துட்டு இங்கே இருந்து 110 வோல்ட் எடுத்துக்கணும். இதுவும் டிரான்ஸ்ஃபார்மர் தான். என்ன பண்ணியிருப்பாங்க, பிரைமரியை வந்து 230க்கு பண்ணியிருப்பாங்க, செகண்டரியை 110 வோல்ட்டுக்கு பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். இதுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, 230, 110. ஸோ இந்த மாதிரி ஒரு இது பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி எல்லா டேப் ரெக்கார்ட் பிளேயரில் அந்த ஃபாரின் பிளேயர்ஸில் இருக்கும். இது எதுக்குன்னா இந்த இருக்கு பாருங்க. இதை வந்து தெரியாமல் சிலவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா டெஸ்டர் எடுத்து திரிக்கிடுவாங்க. இது ஆக்சுவலி வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் போகும்போது இது வந்து 110 வோல்ட்டில் வைக்கணும். நம்ம இந்தியாவில் வந்து 220, 230 வைக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக இங்கே வந்து நீங்கள் 110 திருக்கிறீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் போயிடும். ஃபாரினில் போய் 230 போட்டிங்கன்னா வோல்டேஜ் வந்து கம்மியாகி நம்ம வந்து பிளேயர் வந்து ஒர்க் ஆகாது. இன்புட்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கும் கொடுத்தீங்கன்னா 110 கொடுக்கலாம், இதுக்கும் கொடுத்தீங்கன்னா 120 கொடுக்கலாம், இதுக்கும் கொடுத்தீங்கன்னா 200 கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை பிரித்து எடுத்திருப்பாங்க. இது அவுட்புட். ஸோ இப்போ நிறைய பேருக்கு இருந்த டவுட் கிளியர் ஆயிருக்கும். நம்ம ஏன் டிரான்ஸ்ஃபார்மரை பிரிக்கணும்? கண்டிப்பாக ஒரு வால்வு ரேடியோவில் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் போச்சுன்னா நம்ம பிரித்து தான் ஆகணும். இந்த மாதிரி வோல்டேஜ் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கடையில் கிடைக்காது. அது எப்படி இருக்குங்கிறத நம்ம அதுக்குள்ள ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்து நம்ம அதுக்கு தக்க ரெடி பண்ணி எடுக்கணும். அப்படின்னா தான் நம்மளால் அந்த செட்டை வந்து ரெடி பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த லெசன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பேசிக் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க பிள்ளைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. டிரான்ஸ்ஃபார்மர் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம கால்குலேஷன்ஸ் இருக்குது. அந்த கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் போட்டு நான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை நான் ரெடி பண்ணி நான் காமிக்கிறேன். பிரைமரி எப்படி சுற்றணும், என்ன காயில் போடணும், செகண்டரி என்ன காயில் போடணும், ஸோ இந்த மாதிரி பண்ணணும்.
இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம பேசிக் லெசன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். பேசிக் லெசன்ஸ் வந்து எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வரும். நம்ம டெக்னிக்கல் லெசன்ஸ் போன பிறகு பார்த்தீங்கன்னா அது வந்து மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோ தான் வரும். ஸோ அது மெம்பர்ஸுக்கு மட்டும் தான் வரும். அதனால உங்களுக்கு மெம்பர்ஸாக ஜாயின் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க ஜாயின் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா வீடியோ உங்களை ரீச் ஆகணும்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.